ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூமை விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போ 5 மணி. எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டுலாம் போகலாம், சுற்றி பார்க்கலாம். நாம் மட்டும்தானே போனோம், பசங்கள்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. தர்காவுக்கு வந்ததுலேருந்து தர்காவுக்கு போகவே இல்லை நம்ம. சரி போனோம்ல, எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ரெடி ஆகி பர்ஃபெக்டாக கிளம்பிட்டோம். எல்லோரும் நல்லா ஜாலியாக கோஆப்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் போடவே இல்லை. அதுக்கப்புறம் நாம் போனதுக்கப்புறம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. லைட் ஆன் பண்ணோன்னே தான் அந்த அந்த எஃபெக்டே வந்து சூப்பராக தெரிஞ்சுது, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் கூட்டம் அப்படி இருந்தது. நாம் ஒரு 5 o'clock போல் போனதுனால சரியான கூட்டமாக இருந்தது. நேற்று வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், அவ்வளோவா எனக்கு கூட்டம் தெரியல. இப்போ ரொம்ப கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் பசங்க எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, காலையிலேருந்து ஒரே அடை எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா விளாடிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த லைட்டிங்லாம் பசங்க கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். உள்ளேருந்து லைட்டிங் செம்மையாக வச்சுருந்தாங்க. உள்ளே நிறைய ஷாப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியில் இருக்க ஷாப்பை விட உள்ளே வந்து நிறைய காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஹிஜாபு, புர்கா எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. ஃபுல்லாக இந்த ரிஹால், குரானு எல்லாமே அந்த இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்தது. செம்மையாக இருந்தது பார்க்கும்போதே. உள்ள மசார்லாம் பார்க்கலாம். நமக்கு உள்ளே வந்து அலோட் கிடையாது, ஒன்லி ஜென்ஸ் தான் போவாங்க. நாம் வெளியிலேருந்து மட்டும் பார்த்துக்கலாம். வெளியில் மேலே ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்தது. நிறைய பேர் தர்காலே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. நாம் ரூம் எடுத்து தங்குனதுனால சும்மா நம்ம பார்த்துட்டு ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வாங்காமல் இருந்தால் எப்படி? அவள் வந்து இப்போ பெரிய பசங்களாயிட்டாங்க, விளையாட்டு பொருள் வேண்டாம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி கிட்டாவே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையே வாங்கி கொடுத்துட்டேன். வெளியிலே வந்து குளம் இருந்தது. சரி காலையாவது நினச்சிட்டு போகலாம், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. காலை மட்டும் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் 10 o'clock போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.